أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள்மறை குர்ஆனுடைய பொருளை மனதிற்கு கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான முயற்சியில் நம்மை ஈடுபடுத்தியதற்காக நன்றியும் புகழும் அவனுக்கே உரித்தாக்குவோம். லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். விட்ட வெளியிலே வட்ட நிலாவை ஒட்ட வைத்த என் வித்தகனே, இதை சட்ட வழியிலே நாளும் நிலைத்திருக்க எமக்கு அருள்தனை செய்திடுவாய். விட்டெறிந்த பொருள் சுற்றி அலையாது வந்து வீழ வழி செய்தவனே, சுட்டெரிக்கும் எரி நரகில் வீழாது எம்மை என்றுமே காத்திடுவாய். கெட்ட கதிர் உலகை வந்து அணுகாது மூடியிட்டு அதை தடுத்தவனே, துட்ட ஷைத்தான்கள் வந்து அணுகாது எம்மை என்றுமே காத்திடுவாய். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். குல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய ஈமானுக்கு சோதனையாக உலகத்துல இருக்குமா? அப்படிப்பட்ட சோதனைகள்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்ப பார்க்க போற ஆயத்துக்கள்ல வந்துட்டு இருக்குமா? இந்த நம்முடைய மனிதர்களுடைய ஈமானை பறிக்கக்கூடிய சில மறைமுகமான ஆபத்துக்கள். இதுல மாட்டிக்கொள்ளும் பொழுது எங்கேயாவது இதுல தீர்வு காண்றோம் அப்படிங்கிற பேரால தங்கள் ஈமானையே இழக்கக்கூடிய ஒரு ஆபத்துல மனிதர்கள் சிக்கிக்கொள்றோம். இதை விட்டு நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும்? கண்ணுக்கு தெரியறதை மட்டும்தான் நம்பணுமா? இதை பற்றிய அறிஞர்களுடைய கருத்து என்ன? இந்த இடத்துல இப்னு கசீர் நம்ம ஏற்கனவே பார்த்ததுக்கு தாண்டி இப்னு கசீருக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டதுக்கு காரணம், மாஷா அல்லாஹ் இவ்வளோ அழகா அதை கருத்துக்களை ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரானுடைய தஃசீர் சொல்றதுல எவ்வளவு நியாயமாக அவங்க நடந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒருதல பட்சமாக முடிவுகள் அவங்க சொல்லல. அந்த கருத்துக்களை மறுக்கிறவங்க ஏற்றுக்கொள்றவங்க ரெண்டு பேருடைய கருத்துக்களையும் எவ்வளவு அழகா பதிவு செய்யறாங்க, அதற்கான விளக்கத்தை எவ்வளவு அழகா கொடுக்குறாங்க. அதன் மூலமாக நமக்கு எப்படி அவங்க நேர்வழி காட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியுமா? இந்த முயற்சியில் ஈடுபட்ட அந்த பெரியார்கள் அனைவருடைய கபரையும் அல்லாஹ் சொர்க்க பூஞ்சோலியாக ஆக்கி அருள்வானாக. அந்த அறிவு சுடரிலிருந்து ஒளி பெற்றுக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள் புரிவானாக. மறுபடியும் 102, 103 ஆயத்துக்களுடைய தஃசீர் இப்னு கசீர் ஆசிரியருடைய பார்வையில இந்த தடவை பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم وَلَقَدْ عَلِمُوا لَمَنِ اشْتَرَاهُ مَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ وَلَبِئْسَ مَا شَرَوْا بِهِ أَنفُسَهُمْ لَوْ كَانُوا يَعْلَمُونَ وَلَوْ أَنَّهُمْ آمَنُوا وَاتَّقَوْا لَمَثُوبَةٌ مِنْ عِنْدِ اللَّهِ خَيْرٌ لَوْ كَانُوا يَعْلَمُونَ. சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் படித்து காட்டியதை அவர்கள் பின்பற்றினார்கள். சுலைமான் நிராகரிக்கவில்லை, மாறாக ஷைத்தான்களே நிராகரித்தார்கள். அவர்கள் மக்களுக்கு சூனியத்தையும் பாபிலோனில் இருந்த ஹாரூத் மாரூத் இரு வானவர்களுக்கு அருள பெற்றதாக அவர்கள் சொல்லிக் கொண்டதையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவ்விருவரும் நாங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள ஒரு சோதனையாக உள்ளோம், எனவே இறைவனை நிராகரிக்க வேண்டாம் என்று கூறாதவரை யாருக்கும் அதனை கற்றுக் கொடுப்பதில்லை என்றும், ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே பிரிவினை உருவாக்கக்கூடியதை அவ்விருவரிடமிருந்தும் அவர்கள் கற்றார்கள் என்றும் கூறி வந்தார்கள். அதன் மூலம் அல்லாஹ்வின் உத்தரவின்றி யாருக்கும் அவர்கள் தீங்கிழைக்க இயலாது. அவர்கள் தமக்கு தீங்களிப்பதையும் பயன் தராததையுமே கற்கின்றார்கள். இதை கொள்முதல் செய்தவனுக்கு மறுமையில் எந்த பேரும் கிடையாது என்பதை அவர்கள் உறுதியாக தெரிந்தே உள்ளார்கள். எதற்கு பதிலாக தங்களை அவர்கள் விற்றார்களோ அது மிகவும் தீயது. இதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே. அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சினால் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் நற்கூலி சிறந்ததாகும். இதையும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே. சதகல்லாஹுல் அலியுல் அஸீம்.
அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அன்பு தீன் சொந்தங்களே, நாம இந்த இப்னு கசீருடைய இந்த தஃப்சீருக்குள்ள முதல் பகுதியாக இதனுடைய இலக்கணம், இந்த வார்த்தை கையாடல்கள், அல்லாஹ் வந்து எப்படி இந்த வார்த்தைகளை கையாண்டிருக்கான், அதன் மூலமாக ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு எப்படி நேர்வழி காட்டுதுங்கிறத ஒரு இலக்கண பார்வையில பார்க்கலாமா? தயவு செஞ்சு சகோதரிகள், இலக்கணம் எங்களுக்கு தெரியல, அதனால இது எங்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் நினைச்சிடாதீங்க. குரானை பொறுத்தளவுக்கு கேட்பதும் நன்மை, கேட்பதும் நன்மை. ஏன்னா குரானுடைய இலக்கணம் அப்படிங்கிறது மனிதன் எழுதி வைத்து அதற்கு பிறகு வடிவமைக்கப்பட்டது இல்ல. குரான்ல இருந்த அரபி இலக்கணமே பிரித்தறிவிக்கப்பட்டது. அப்படிப்பட்டப்ப அல்லாஹ் நம்மோடு எந்த மாதிரியான முறையில பேசியிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றோமா? அதனால இது புரியலைன்னா கூட இது காது கொடுத்து கேட்கறது கூட அற்புதம். ஆனா நிச்சயமா அந்த இலக்கண சட்டங்கள் புரியாம இருக்கலாம். ஆனா இதை அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது என்னதை நம்ம சொல்ல விரும்புறான் அல்லாஹு தாலா, எவ்வளவு அழகா நமக்கு அந்த உண்மைகளை விளக்குறான் அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால முதல் பகுதியில இதை நான் இந்த இந்த விஷயத்துல இந்த இலக்கண வார்த்தைகள் எப்படி கையாளப்பட்டிருக்குங்கிறத இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றதை நான் விளக்குறேன்மா. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவா உங்களுக்கு முந்தைய ஒரு பகுதியிலே சொல்லியிருக்கேம்மா, வினைச்சொற்களை 2 வகையா பிரிக்கலாம். செய்யப்படு பொருள் குன்றிய வினை, செய்யப்படு பொருள் குன்றா வினை. உதாரணமா முஹம்மத் சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த சாப்பிட்டார் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏதோ ஒரு பொருள் மேல நிகழ்ந்திருக்கு. அப்ப முகம்மது ரொட்டி சாப்பிட்டார், அப்ப ரொட்டிங்கிற செய்யப்படு பொருள் தேவை. அப்ப இந்த மாதிரி வினைச்சொற்கள் செய்யப்படு பொருள் குன்றா வினை. அரபிக்ல இதை வந்து இந்த வார்த்தையை வந்து முத்தஅத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிரான்சிட்டிவ் வேர்ப் இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து செய்யப்படு பொருள் குன்றா வினை. ஆனா முஹம்மத் சிரித்தார், இது அவரோட முடிஞ்சிருச்சு. அவருடைய வாய், அவருடைய பல், அவருக்கு ஒரு இயல்பு, சிரிச்சிட்டார், அவ்வளவுதான். இப்ப இதுக்கு நேரடியான செய்யப்படு பொருள் வராது, தேவையில்லை. இந்த மாதிரி செய்யப்படு பொருள் தேவையில்லாம வரக்கூடிய வினைச்சொற்கள் வந்து செய்யப்படு பொருள் குன்றிய வினை, இங்கிலீஷ்ல இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், அது வந்து லாசிம் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ ஒரு லாசிமான வேர்டை செய்யப்படும் பக்கம் கொண்டு போகணும்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு இடைச்சொல் தேவை. இப்ப முகமது ரொட்டி சாப்பிட்டார்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா முகமது சிரித்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏதாவது ஒரு வேர்டோட சேர்க்கணும்னு சொன்னா முகமது சாலிமை பார்த்து சிரித்தார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐ அப்படிங்கிற ஏதாவது ஒரு இடைச்சொல் போட்டா தான் நீங்க அடுத்த வேர்பை அதுல வேர்டை கொண்டு வர முடியும். அதே மாதிரிதான் அரபிக்லையுமே கொண்டு வர்றதுக்காக இடைச்சொற்களை அங்க கண்டிப்பா புகுத்தணும். இப்ப எதுக்காக இவ்வளவு விளக்கம் நான் சொல்றேன்னா, இந்த தச்லு அப்படிங்கிறத நேரடியா நம்ம பார்த்தோம்னா படித்து காட்டியதை. திரும்பவும் நான் சொல்றேம்மா, எந்த மொழியுமே முழுமையான பொருளை கொடுக்காது. எந்த மொழியில நீங்க தப்சீர் தர்ஜுமா படிச்சீங்கனாலும் அது குரானுடைய முழுமை பொருளை குடிக்காது. ஓரளவுக்கு அரபியும் தெரிஞ்சு நீங்க குரானை அணுகும் பொழுதுதான் அதனுடைய சுவையை உணர முடியும். இப்ப தச்லு அப்படிங்கிறது வந்து ஒரு படித்து காட்டினார். எதை படித்து காட்டினார்? குரானை படித்து காட்டினார், அவர் வேதத்தை ஏதாவது சொல்லலாம். அப்ப இது வந்து ஒரு நேரடியா நீங்க பாக்குறப்போ ஒரு செய்யப்படும் பொருள் குன்றாவினை மாதிரிதான் இருக்கு. அப்புறம் ஏன் இங்க அலா முல்கி சுலைமான ஒரு அலாங்கிற இடைச்சொல்லை நுழைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இங்க இப்னு கசீர் ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளையும் உங்களுக்கு சொல்றேம்மா. ஓரளவுக்கு விளக்கம் தெரிந்தவர்கள், படித்த ஆலிமாக்கள் நீங்க நிறைய இருக்கிறீங்க, உங்களுக்கு இது ரொம்ப பெரிய சுவையான விஷயமாகவே இருக்குமா. இந்த வசனத்தில் ஷைத்தான்கள் படித்தது என்பதை சுட்டிக்காட்ட மூலத்தில் தச்லு என்ற வினைச்சொல் கையாளப்பட்டுள்ளது. இது ஒரு லாசிம், செய்யப்படும் பொருள் குன்றிய வினைச்சொல். இதை அலா என்ற முன்னிடை சொல்லிட, அதாவது ஒரு ப்ரிபோசிஷன் கொடுத்து செய்யப்படும் பொருள் குன்றா வினைச்சொல்லாக ஆக்கப்பட்டுள்ளது. அலான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது செய்யப்படும் பொருள் குன்றிய வினை லிஸ்ட்ல தான் இது வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ படித்தாருங்கிற அர்த்தம் எடுத்தோம்னா இதுதான் தேவையில்லை, டைரக்டா செய்யப்படும் பொருள் கொடுத்துடலாம். ஏன் இதை செய்யப்படும் பொருள் குன்றா வினைன்னு சொல்றாங்கன்னா, ஷைத்தான்கள் படித்தது என்பதில் ஷைத்தான்கள் பொய் சொன்னது என்ற பொருள் பதிந்திருப்பதுதான் காரணம். நல்ல கவனிங்கம்மா, அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுதே ஷைத்தான்கள் படித்தது பொய் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்காக இந்த வார்த்தையை வந்து சாதாரணமா நேரடியா பார்த்தா இது வந்து ஒரு செய்யப்படும் பொருள் குன்றா வினையாக இருந்தாலும், இது செய்யப்படும் பொருள் குன்றிய வினையை எப்படி கையாளணுமோ அந்த விதத்துல அல்லாஹு தஆலா பேசியிருக்கா. இந்த அலாங்கிற இடைச்சொல் கையாளப்பட்டிருப்பது கூட அது பொய். எடுத்த உடனே ஆணித்தரமாக ஷைத்தான்கள் எதை படித்தார்களோ அதுல கிஞ்சித்தும் உண்மை கிடையாது, அது முழுக்க பொய் என்பதை இந்த அலாங்கிற இடைச்சொல் கூட துடிக்குதுமா நம்மளோட பேசுறதுக்கு. நீங்க அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிடாதீங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் இதை ஃபீ இல் அப்படிங்கிற அர்த்தத்துல, சுலைமான் நபியுடைய ஆட்சியில் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் நீங்க படிக்கலாம். இருந்தாலும் முன்னாடி சொன்ன இந்த கருத்து, அந்த செய்யப்படும் அலா அப்படிங்கிறது கையாளப்பட்டிருக்கிறது தச்லு அப்படிங்கிற பொய் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை விளக்குது நமக்கு அப்படிங்கிறத நமக்கு இப்னு கசீர் ஆசிரியர் எடுத்து சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு விஷயம், இந்த எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், அதாவது இது உண்மையா பொய்யா?
அதாவது இந்த சூனியம்ங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் முதல்ல விளக்கிடுறேம்மா. என்ன சொல்றாங்க அப்படின்னு ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க விரிவுரையில சொல்றாங்க, முஅ்தஸிலாக்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவினர். பல குரூப் உருவாச்சுமா. முஅ்தஸிலாக்கள் என்ன எல்லாத்தையும் அறிவுபூர்வமா தான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இவங்க உருவானாங்க. இவங்களுடைய காலத்துல இமாம்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டாங்க. எல்லாத்தையுமே குரான் விஷயத்திலையும் குழப்பம் வந்துச்சு. குரான் படைக்கப்பட்டதா, அருளப்பட்டதா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் வந்து மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கெல்லாம் ரொம்ப சிறையில் அகப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த வரலாறு பெரிய வரலாறுமா. அந்த முஅ்தஸிலாக்களுடைய கொள்கை, அந்த பிரிவினர் சூனியம்னு ஒண்ணு இருக்கிறதையே மறுத்துட்டாங்க. சூனியத்துடைய மறுப்பை இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா கூட அவங்க காஃபிர்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சுன்னத் வல் ஜமாத், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்ல இருக்கக்கூடியவங்களோட கொள்கை என்னன்னா, சூனியம்ங்கிறது உண்மை. ஆனா அந்த சூனியத்தால ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அல்லாஹுடைய நாட்டத்தால நடக்குதே தவிர எந்த ஒரு கோள்கள், நட்சத்திரங்கள், அது இது எந்த ஒரு தாக்கத்தாலையும் நடக்கல. இது அல்லாஹுடைய நாட்டத்தால் நடக்குது. சூனியம்ங்கிறது உண்மை. ஆனா அந்த இடத்துல என்ன மாற்றங்கள் நமக்கு தெரியுதோ, எந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம உணர்றோமோ, அந்த உணர்வு முழுக்க முழுக்க அல்லாஹுடைய நாட்டம். இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய நம்பிக்கைமா. ஏன்னா இதுக்கு வந்து சொல்றாங்க, அல்லாஹுடைய உத்தரவின்றி யாருக்கும் அவர்கள் தீங்கிழைக்க முடியாது. வமாஹும் பிதாரின பிஹி வமாஹும் பிதாரி, அதாவது அதனால தீங்கிழைக்க அவங்களால முடியவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். வமாஹும் பிதாரீன், அவர்களால் தீங்கிழைக்க முடியாது. இல்லா பி இத்னில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவின்றி தீங்கிழைக்க முடியாதுன்னு சொல்றதுனால அவங்க ஆணித்தரமா இதை சொல்றாங்க. அதாவது சூனியம்ங்கிறது உண்மை, ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுல இருந்தா தான் அந்த பாதிப்பை அவங்களால ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த சூனியம் அப்படிங்கிறது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதனுடைய பாதிப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்னு கஸீர் ஆசிரியரும் பதிவு செய்யறாங்கம்மா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நடந்த விஷயத்த பதிவு செய்யறாங்கம்மா. யூதர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய திட்டமிட்டுட்டு அர்வான் அப்படிங்கிற ஒரு கிணத்துல இருக்க ஒரு கல்லுக்கு அடியில ஒரு ஆண் பேரிச்சம் பாளையக்கு உள்ள வைக்கப்பட்ட சீப்பிலையும் சணல் இழையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செஞ்சாங்க. இதை பொறுப்பேற்று செஞ்சவன் லபீத் பின் அல் அஸம் அப்படிங்கிற யூதன். ஆனா அல்லாஹு தாலா இதை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிவிச்சு கொடுத்தான். அந்த சூனியத்துடைய தீங்குல இருந்து அல்லாஹு தாலா அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு சுகமும் கொடுத்தான். இது பத்தின விஷயம் சஹீகுல் புகாரி, முஸ்லிம் ஆகிய எல்லா நூல்களிலும் இடம்பெற்றிருக்குமா. இந்த வசனத்தை பத்தி சுத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, யூதர்கள்ட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை செய்திகளை கொண்டு வர்றாங்க. குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு வந்த பொழுது அவங்க தௌராத்தின் மூலமாக அவங்களை எதிர்த்து தர்க்கம் பண்ணாங்க. யூதர்கள் தர்க்கம் பண்ணாங்க. ஆனா அவங்க தர்க்கம் பண்ண முடியல அவங்களால. குர்ஆனும் தௌராத்தும் கருத்தால ஒன்னா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்ப உடனே ஏத்திருக்கணும் அவங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தௌராத்தை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. தூக்கி எரிஞ்சிட்டு ஆசிஃப் அப்படிங்கிறவங்களுடைய நூல், இந்த ஆசிஃப் யாரு அப்படின்னு சொன்னாமா, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல எழுத்தாளரா இருந்திருக்கிறார், எழுத்தர். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்களோ, எப்பவுமே ஒரு அரசர்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு ஒரு எழுத்தாளர் அவங்க சொல்றதை எழுதி வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாருன்னா இஸ்முல் ஆவம், உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒரு திருநாமம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அது மறைக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக எல்லாமே நமக்கு செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அந்த இஸ்முல் ஆவம்ங்கிற ஞானம், அதை பற்றிய ஞானமும் அவருக்கு இருந்திருக்கு. அவர் சுலைமான் நபி அலிஸ்லாம் அவங்களுடைய உத்தரவின் பேர்ல எல்லாத்தையும் எழுதி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுலைமான் நபி அவங்களுடைய ஆட்சி கட்டிலுக்கு கீழே அவங்க உட்கார்ந்து இருக்கிற அரியாசனத்துக்கு கீழே புதைச்சு வச்சுட்டே இருப்பாங்க. எல்லாம் எழுதுவாங்க, ஆனா அவங்க உள்ளுக்குள்ள புதைச்சிடுவாங்க அவங்க சொல்றதெல்லாம் எழுதி. சுலைமான் நபி அலிஸ்லாம் அவங்க இறந்த பின்னாடி ஷைத்தான்கள் அதெல்லாம் வெளியில எடுக்கிறாங்க. வெளியில எடுத்து அவங்க எதை எழுதி வச்சு, அவங்க நிச்சயமா தவறா எழுதியிருக்க போறது கிடையாது. ஏன்னா சுலைமான் நபி ஒரு நபி. அவங்க எழுதின 2 வரிக்கு இடையில ஒரு சூனியத்தை பத்தின ஒரு வார்த்தை, 2 வரிக்கு இடையில சூனியத்தை பத்தின ஒரு வார்த்தை, இப்படியா கலக்குறாங்க. கலத்துட்டு என்ன பண்றாங்கன்னா மக்கள்கிட்ட பரப்புறாங்க. சுலைமான் நபி வந்து ஜின்களை வந்து அல்லாஹ் கொடுத்த அருள் அது அவங்களுக்கு. ஜின்களை வசப்படுத்தினது, காற்றை வசப்படுத்தினது, அவங்க பறவைகள்கிட்ட பேசினது, மிருகங்கள்கிட்ட பேசினது, பூச்சிகள்கிட்ட பேசினது, இந்த மாதிரியான அற்புதங்கள் எல்லாமே இதனாலதான், இந்த சூனிய கலைனாலதான், அதெல்லாம் இறைவன்ட்டு இருந்து கிடைச்சதெல்லாம் கிடையாதுன்ட்டு அவங்க ஈமானையே குறை சொல்லி ஷைத்தான்கள் பரப்புனாங்க. அதை மக்கள் நம்பினாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, மௌனமா அதை எதிர்க்கல. ஷைத்தான்கள் எதிர்த்திருக்கணும், அவங்க மௌனம் காத்து சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களையே ஏசி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்துல கடைசியா ஒரு இறுதி வேதமான இந்த குர்ஆன்ல தான் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். அல்ல
வமா கஃபர சுலைமான், வமா கஃபர சுலைமான். இங்க வந்து ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலாக்கின ஷயாத்தீன கஃபரு. சுலைமான் நபி அலிஸ்லாம் அவர்கள் நிராகரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது வரைக்கும் பேசிக்கொண்டது அத்தனை விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு சுலைமான் நபி அலிஸ்லாம் அவங்களோட ஈமான அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தினா. சுத்தி ரஹமத்துல்லா அலிஹி அவங்க இன்னும் சொல்றாங்கம்மா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, முன்னாடி காலத்துல ஷைத்தான்கள் வானத்துல போய் அங்க இருக்க செய்திகளை கேட்பறதுக்காக அதனுடைய இருப்பிடங்கள்ல அமர்ந்திருக்கும் வழக்கம் இருந்துச்சு. உதாரணமாக பூமிக்கு இறங்கக்கூடிய மலக்குகள் அவங்கவுங்களுடைய வேலைகளை செய்யறதுக்காக இன்னாருக்கு இன்னது அப்படிங்கிற வேலைகளை செய்யறதுக்காக மலக்குகள் வந்து இறங்குவாங்க. அப்ப அந்த இடத்துல போய் என்ன பேசிக்கொள்றாங்கன்னு பாக்குறதுக்காக அங்க போய் ஷைத்தான்கள் இருப்பாங்க. பூமியில நிகழ போற இருப்பு இறப்பு மறைவான காரியம் இதை பற்றி மலக்குகள் தங்களுக்கு இடையில என்ன பேசிக்கொள்றாங்க அப்படிங்கிறத ஷைத்தான்கள் கேட்டுட்டு வந்து ஜோஷியக்காரங்கள்ட்ட தெரிவிப்பாங்க. ஜோஷியங்கள் மக்கள்கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்னதை மாதிரியே மக்கள் நடக்கிறத பார்த்த உடனே ஐயோ இது எல்லாமே உண்மைதான். ஷைத்தான்கள் குறிகாரர்கள், அதனால ஷைத்தான்களை குறிகாரர்களை எல்லாத்தையும் அவங்க வந்து நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த குறிகார்கள்ட்ட பொய்ய குறி சைத்தான்கள் என்ன செய்யும்னா, ஒண்ணு தெரிஞ்சா ஒன்னோட 9 சேர்த்து வைக்கிறது. பொதுவாவே ஜோசியக்காரனுக்கு நம்மளுக்கு சொல்ல தெரிஞ்ச ஜோசியக்காரங்களுக்கு அவங்க விதி தெரிஞ்சிருந்தா அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அவங்க காலம்பூரா அப்படியே இருக்க மாட்டாங்க. அப்போ ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒரு 10ல் 1 ஏதாவது உண்மையா இருக்கும். அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஆனா எப்போ குரான் இறங்கப்பட்டதோ ஷைத்தான்கள் மேலே ஏற தடுக்கப்பட்டுருச்சுமா. புகாரில் அழகா பதிவாகியிருக்கு. அவங்க அதாவது அந்த எப்போ குரான் இறங்கப்பட்டதோ அந்த அவரே சொல்றாரு, அந்த எப்போ குரான் இறங்கப்பட்டதோ அதற்கு பிறகு ஷைத்தான்கள் அங்க மேலே தடுக்கப்பட்டிருக்கிறது. புகாரிலே பதிவான ஒரு ஹதீஸ்மா. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பகுதியில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு அது இப்போ வந்து குரான் இறங்கியவுடன் அந்த சைத்தான்கள் மேலேறி ஒட்டு கேட்பு தடுக்கப்பட்டது. அது இன்றைய காலகட்ட ஜோஷியக்காரங்களை நம்புறது எல்லாமே ஹராம். நம்மளை பொறுத்தளவுக்கு அல்லாஹ் கிட்ட தான் துவா செய்யணுமே தவிர இதுல உண்மை இருக்கும் அப்படின்னு நாங்க நம்ப முடியாது, நம்ப கூடாது. இது ஹராம். மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஷைத்தான்கள் வந்து சொல்றதை ஏடுகள்ல எழுதி வச்சுக்கிருவாங்க. அதனாலதான் ஜின்கள் வந்து மறைவானவற்றை அறிவா எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற செய்திகள்லாம் இஸ்ரவேலர்கிட்ட பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயங்கள் இப்படிலாம் மக்கள் செய்யறாங்க அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்ச உடனே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க, ஷைத்தான்கள் போய் கொண்டு வரதை மக்கள்கிட்ட வந்து கான்ட்ராக்ட், அவங்களுடைய கான்டாக்ட் மக்களோட கான்டாக்ட் ஆகி அதுல ஜோசியக்காரங்க குறிகாரங்க மூலமாக மக்களை வழிகெடுக்கக்கூடிய சூழ்நிலையை தெரிஞ்ச உடனே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க, இந்த எழுதி வச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா, இந்த ஏடுகளை ஃபுல்லா எல்லாத்தையும் வாங்கி ஒரு பெட்டியில சேகரிச்சு தன்னுடைய ஆசனத்துக்கு கீழே புதைச்சிட்டாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட இந்த ஈமானத்துக்கு புறம்பான இந்த கொள்கை பரவக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சேகரிச்சு புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஷைத்தானாலையும் அந்த ஆசனத்தை நெருங்கவே முடியல. அந்த நெருங்குனாலே எரிஞ்சு போயிடுவாங்க. அப்படி ஒரு பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஷைத்தான்கள் மறைவானதை அறிவாங்கன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை விதிப்பேன்னு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மௌத்துக்கு பின்னாடி அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருந்த அறிஞர்கள், காலப்போக்கில் எல்லாம் மாறக்கூடியது தானம்மா, அதே மாதிரி அவங்களும் வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி வேறொரு தலைமுறை உருவாகுறாங்க. அவங்க அப்ப மறுபடியும் ஷைத்தான் அவன் தான் சொல்ற மினல் ஜின்னதி வன்னாஸ் தானம்மா, ஷைத்தா மனுஷங்கள்ல இருக்கா. அவன் மனிதர்கள்ட்ட ஒரு மனுஷ குழந்தை பிறக்கிறப்பவே அவனோட ஷைத்தானும் மலக்கும் இணைக்கப்படுறாங்க. அவனோட வேலையே மனிதர்களை வழிகெடுக்கிறது தானே. ஷைத்தான்கள் மனுஷ உறவுல வந்து இஸ்ரவேல்கிட்ட பனி இஸ்ராயல்கிட்ட வர்றாங்க. வந்து எப்பவுமே தீந்து போகாத பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சரி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, குறிப்பிட்ட இடத்த கொண்டு போய் காமிச்சு இந்த இடத்த நீங்க நல்லா தோண்டுங்க அப்படிங்கிறாங்க. அதை தோண்டுறாங்க. தோண்டவுடனே ஒரு ஓரமா போய் ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. மக்கள் அந்த இடத்த தோண்டிக்கிட்டாங்க. சைத்தான்கள் ஓரமா நின்றுக்கிட்டாங்க. மக்கள் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு தூண்டுறது மட்டும்தான் வேலை, மற்றபடி வரமாட்டான். மக்கள் கெட்டு போறதை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு தானே இருப்பான். அவன் வேலை அதுதான். நம்ம அப்ப அங்க புதைக்கப்பட்டிருந்த எந்த இடம்னா சுலைமான் நபி புதைச்சு வச்சிருந்தாங்களே பாதுகாப்பா அந்த ஏடுகளை பூரா எடுத்துடுறாங்க. அப்பாடி வெளியில எடுக்கிறப்போ என்ன சொன்னாங்க, சைத்தான் சொல்லி கொடுக்குறாங்க, சைத்தான்கள் மனுஷங்களையும் ஷைத்தான்களையும் பறவைகளையும் சுலைமான் நபி கட்டி ஆண்டதெல்லாம் இந்த சூனியத்தின் மூலமா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் போயிட்டான். இதுக்கு பின்னாடிதான் அவங்க சுலைமான் நபியவே ஏச ஆரம்பிச்சுட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இறைச்செய்தியோடு வந்த பொழுது, குரானோடு வந்த பொழுது இந்த ஏடுகளை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தர்க்கம் புரிஞ்சாங்க.
இன்னொரு விஷயத்தையும் தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் பதிவு செய்யறாங்கம்மா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட இருந்து தனக்கு அருளப்பெற்ற குரான சுலைமான் பின் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு ஓதி காட்டி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மதினா யூதர்கள், இவரை பாத்தீங்களா, அவர் சுலைமான நபின்னு சொல்றாரு, சத்தியமா சுலைமான் ஒரு சூனியக்காரர் தான், நவுதுபில்லா நவுதுபில்லா அஸ்தக்ஃபிருல்லா அப்படி சொன்ன நேரத்துல தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குனா. நல்லா கவனிங்கம்மா, இந்த வசனம் இறக்கப்பட்ட பின்னணி சுலைமான் நபியை பற்றி நபி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த பொழுது யூதர்கள் அதை மறுத்த பொழுது, அவர்களை சூனியக்காரர்கள் என்று குறை சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்குனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்னு கசீர் ஆசிரியர் பதிவு செய்யறாங்கம்மா. இன்னும் இது மாதிரி நிறைய கருத்துக்கள் பதிவாகுதுமா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்த விஷயமா, இந்த இதுல வந்து 2 விதமான கருத்துக்களையும் இப்னு கசீர் ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. நான் 2யுமே உங்கள்கிட்ட சொல்லிடுறேம்மா. வல்லாஹு அலம், அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான். ஏன்னா இது அவங்களும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதில் இதுல மறைக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சூனிய கலை அப்படிங்கிறது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், சுலைமான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன். அதுக்கு முன்னாடி தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கெல்லாம் தௌராத்தை பின்பற்றிட்டு அப்ப அதுக்கு முன்னாடி தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலேயே ஃபிரௌனுடைய காலத்துல அந்த எகிப்துல பூரா சூனிய கலை பரவி இருந்தது எல்லாருக்கும் நமக்கு குர்ஆன் மூலமாகவும் ஆதாரமா தெரியுமா. அப்போ இது வந்து முன்னாடியே இருந்திருக்குது. ஏன்னா சூனியக்காரர்கள் மூசா நபி காலத்திலேயே இருந்திருக்காங்க. அப்புறம் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி தான் வந்திருக்காங்க. சூனிய கலை அப்படிங்கிறது இந்த அவங்க காலத்துல வந்தது கிடையாது, சுலைமான் நபி கொண்டு வந்தது கிடையாது. அதுக்கு முன்னாடியே சூனிய கலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது கூட 26வது அத்தியாயம் 153வது ஆயத்துல, நிச்சயமாக நீர் சூனியம் செய்யப்பட்டவரில் உள்ளார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கெல்லாம் யாருக்கு முன்னாடி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி வந்தவங்க. மூசா நபி எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி வந்தவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி வந்தவங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொல்லும் பொழுது, நிச்சயமாக நீர் சூனியம் செய்யப்பட்டவரில் உள்ள ஒருவர் தான் அப்படின்னு அவங்க சமுதாயத்தார் அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, சூனிய கலைங்கிறது மனுஷனோடவே சேர்ந்து வளர்ந்துருக்கும் போல இருக்குமா. மறைமுகமா மனுஷனுக்கு தீங்கு செய்யக்கூடியது இதுங்கிறது மனித சமுதாயத்துல ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப அடுத்ததுமா, பாபிலோன்ல இருந்த ஹாரூத் மாரூத்துங்கிற 2 வானவர்களுக்கு அருளப்பட்டதை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த ஹாரூத் மாரூத்துங்கிறது யாரு? சில அறிஞர்கள் சொல்றாங்க, அவங்க பதிவு செய்யறாங்கம்மா. இந்த இடத்துல பாருங்க, ஆரம்பத்துல வமா உன்சில அலல் மலகைனி அப்படிங்கிற இந்த மா, அதுதான் நான் போன தடவை சொன்னேன். இந்த மாங்கிற வார்த்தை இது இங்கே கொஞ்சம் இலக்கண சட்டங்கள் தெரிஞ்சா ரொம்ப நல்லா நீங்க ரசிக்க முடியுமா. முதல்ல வமா கஃபர சுலைமான் அப்படிங்கிறப்போ சுலைமான் நபி நிராகரிக்கவில்லை, மன்ஃபி பொருள்ல, அதாவது இல்லை அப்படிங்கிற மறுக்கிற பொருள்ல மா வந்திருக்கு. வமா உன்சில அலல் மலகைங்கிறப்போ அல்லதி, மலக்குகளுக்கு அருளப்பட்டதை அப்படிங்கிற மாதிரி ஒரு இணைப்பு சொல்லாக, ஒரு இஸ்மு மௌசூலாக மா வந்திருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்கன்னா இல்ல, இது வந்து வமா உன்சில அலல் மலகைன், மலக்குகளுக்கு அருளப்படல, மலக்குகள் கிடையாது. இந்த ஹாரூத் மாரூத்துங்கிறவங்க அதாவது மலக்கைன் அப்படிங்கிறத மலிக்கைனும் படிக்கலாம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இதுல இருக்குன்னு சொல்றேன். ஏற்கனவே நம்ம பார்த்தோமா, இங்கேயும் அதான் சொல்றாங்க. இந்த வமா உன்சில அலல் மலக்கைங்கிறது மாங்கிற இடைச்சொல் எதிர்மறையை குறிக்கும். அது குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மாங்கிறது எதிர்மறையை குறிக்கும். இது வந்து வமா கஃபர சுலைமான் எப்படி வந்து சுலைமான் நபி நிராகரிக்கலன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி வானவர்கள் இவங்க ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் இவங்க மலக்குமார்கள் தான் நிராகரிப்பை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுனால மலக்குகள் நிராகரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இங்க சொல்ல வர்றான் அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு மக்கள், கேட்கக்கூடிய மக்கள் 2 விதமான கருத்துக்களையும் ஏன் பதிவு செய்யறேன்னு சொல்லாதீங்க. இப்படித்தான் ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ 2 விதமான கருத்துக்களையும் எதை வலுப்படுத்துறாங்கிறத நீங்க நல்லா கவனிங்க. அதுல இருந்தா நம்ம வந்து அறிவுரையை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த இடத்துல எதுக்காக வந்து இப்படி மறுக்கிறாங்கன்னா, யூதர்கள் சொல்றாங்களாம், வானவர்களான ஜிப்ரீலும் மீகாயிலும் தான் சூனியத்தை பூமிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு யூதர்களுடைய வாதம் ஒண்ணு இருக்கா. அந்த வாதத்தை பொய்யாக்குறதுக்காகத்தான் அவங்க அதாவது வமா உன்சில அலல் மலகைன், மலக்குகள் மேல இந்த சூனியம் இறக்கப்படல, இது ஹாரூத் மாரூத்துங்கிற 2 மனிதர்கள் தான் இந்த சூனியத்தை வந்து மக்கள் மத்தியில பரப்புனாங்க அப்படின்னு இவங்க ஹாரூத் மாரூத் அப்படிங்கிறவங்க ஒரு மனிதர்கள், ஷயாத்தீன்கள், ஷைத்தான்கள், அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தெரிவிக்கிறாங்க.
இந்த வகையில பொருள் கொண்டோன்னு சொன்னா எப்படி பொருள் கொள்ளணும்னா, இந்த மலக்கைன் அப்படிங்கிறது ஜிப்ரையிலையும் மீகாயிலையும் குறிக்குது. இந்த 2 பேர் வாயிலாகத்தான் அல்லாஹ் சூரியத்தை அருளினா, சூனியத்தையும் அல்லாஹ் அருளினான் அப்படின்னு யூத சூனியக்காரர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கூற்று பொய் அப்படிங்கிறத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான் இங்க வமா உன்சில அலல் மலக்கைன், மலக்குமார்கள் மேல அது இறக்கப்படலைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல கருத்தை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் பதிவு செய்யறாங்கம்மா. இதே கருத்தை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யறாங்க. பதிவு செஞ்சுட்டு அவங்க சொல்றாங்கம்மா, வமா உன்சில அலல் மலக்கைங்கிற மா அப்படிங்கிறத ஒரு இணைப்பு சொல்லாக ஒரு அல்லதி அப்படின்னு சொல்ல, அதாவது இறக்கப்பட்டதை அப்படிங்கிற பொருளை எடுத்தோன்னு சொன்னா, ஹாரூத் மாரூத்துங்கிறவங்க 2 வானவர்கள் அல்லாஹு தஆலா பூமிக்கு அவங்கள அனுப்பி வச்சு சூனியத்தை கற்றுக் கொடுக்க அனுமதி அளிச்சான். அம்மா, நீங்க 2 மாதிரி பொருள் கொண்டாலும் நமக்கு கிடைக்கிறது நேர்வழி. இன்னொரு பொருள்ல கொண்டாலும் என்னன்னா, யூதர்கள் ஜிப்ரையிலும் மீகாயிலும் அல்லாஹ் மூலமாக அல்லாஹு தாலா சூனியத்தை பூமிக்கு அருளினான்னு சொன்ன கருத்தை மறுக்குது. வமா உன்சில அலல் மலக்கைன்னு மாவை நீங்க இல்லைங்கிற பொருள்ல நம்ம அர்த்தம் கொண்டோம்னா, அதே நேரத்துல மாவை அல்லதிங்கிற பொருள்ல அர்த்தம் கொண்டோம்னா இன்னொரு அழகான விளக்கம் வருது. அந்த சூனியக்கலை பரவி மக்களுக்கு சீரழிந்து போயிருந்த காலத்தில் ஒரு சோதனையாக அல்லாஹு தாலா ஹாரூத் மாரூத்துங்கிற 2 பேரும் வானவர்கள், அவங்கள அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி சூரியத்தை கற்றுக் கொடுத்த அனுமதி கொடுத்தான். எப்படியே அனுமதி கொடுக்குறான்னா, அவங்க அது எவ்வளவு கெட்டதுன்னு சொல்லி மக்களுக்கு நாங்க சொல்றாங்க, நான் ஒரு ஃபித்னா சோதனை, இதை கத்துக்காதீங்க, இதை பரப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. மக்களுக்கு அதனுடைய தீமையை தெரிவிக்கிறதுக்காக ஹாரூத் மாரூத்துங்கிற 2 வானவர்களும் தங்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளையை செய்யறாங்க. அப்படி எதுக்காகன்னா, மக்களுக்கு அதனுடைய தீங்க சொல்லி கொடுக்கணுங்கிறது தான். இன்னொன்னு, இதுல ரொம்ப டீப்பா நம்ம யோசிக்கிறதுக்கு ரொம்ப நம்ம உள்ள தீவிரமா போறதுக்கான தேவை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேம்மா. ஏன்னா இது தொடர்பாக அவங்க அழகா தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க. ஹாரூத் மாரூத்துங்கிற சம்பவம் தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கு. முஜாஹித், சுத்தி, ஹசன் அல் பஸ்ரி, கத்தாதா, அபுல் அலியா, சுஹரி, ரபியோ பின் அனஸ், முகாதிஸ் பின் ஹையான், இப்படி நிறைய தாபியுகள் ஒரு குழுவினர் மூலமாக நிறைய அறிவிக்கப்பட்டிருக்கு. முற்கால பிற்கால குரான் விரிவலையாளர்கள் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே பனி இஸ்ராயலுடைய தகவல்களை அடிப்படையாக கொண்டது தானே தவிர, உண்மையானவரும் உண்மையாக்கப்பட்டவருமான சாதிகானவர் முசத்தியகானவருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து இதற்கான ஆதாரபூர்வமான ஹதீஸ், இது யாரு என்ன ஏது இதை பற்றின வரலாறுகள் எதுவுமே நமக்கு இடம் பெறவில்லை. இந்த சம்பவத்தை குரான் ரொம்ப விரிவாகவும் கொடுக்கல, ரொம்ப சுருக்கமாக இதை குறிப்பிட்டிருக்குது. குரான்ல என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம நம்புவோம் இன்ஷா அல்லாஹ். இது இப்னு கஸீர் ஆசிரியருடைய கருத்துமா. இந்த வகையில பார்க்க போனா, இந்த வார்த்தைகளை எப்படி பொருள் கொண்டாலும் நமக்கு கிடைக்கிறது நேர்வழி, இதை இல்லைன்னு பொருள் கொண்டாலும் நமக்கு கிடைக்கிறது யூதர்கள் சொல்ற மாதிரி ஜிப்ரையில் மீகாயில் தான் சூனியத்தை கொண்டு அல்லாஹ்ட்ட இருந்து அருளினான் அப்படிங்கிற பேர்ல அதை அவங்க ஹலால் ஆக்குறதும் தவறு. அப்படி அருளப்படல, ஹாரூத் மாரூத்துக்கு அருளப்பட்டதை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இணைப்பு சொல்லாக எடுத்தோம்னாலும் ஹாரூத் மாரூத்துகள் ஒரு சோதனையாகத்தான் வந்திருக்காங்களே தவிர அவங்க அதை நியாயப்படுத்தல. அவங்க எவ்வளவு அழகா தெளிவா அதை ஃபித்னான்னு சொல்லியிருக்காங்கிறதையும் நம்ம உணர முடியும். அவங்க நாங்க இறைவன்ட்டு வந்திருக்கக்கூடிய சோதனை தான், நிராகரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தங்கள் ஒரு சோதனை என்று கூறிய பின்னரே தவிர அதை அவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவே இல்லை. இங்க கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்லம்மா, இந்த இடத்துல ஒரு அழகான கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்கம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷைத்தான் தன்னுடைய அரியாசனத்தை தண்ணி மேல அமைச்சு கொள்வானா. தண்ணி மேல அமைத்து கொண்டு தன்னுடைய பரிவாரங்களை மக்கள்கிட்ட அனுப்புறான். தண்ணீர் மேலாக தன் அரியாசனத்தை அமைத்து கொண்டு மக்களிடம் அனுப்புவான். அந்த பரிவாரங்களை சேர்ந்தவர்கள்ல ஷைத்தானுக்கு ரொம்ப நெருக்கமானவன் யாருன்னா, மக்களை கடுமையான குழப்பத்துல ஆழ்த்துறவன் தான். அவங்கள ஒருத்தன் ஷைத்தான் கிட்ட நான் இன்ன ஆளோட இருந்தேன், அவனை இன்னென்ன மாதிரி எல்லாம் சொல்ற மாதிரி அவனை ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஷைத்தான் சொல்லுவான், நீ எதையும் சாதிக்கல. இன்னொருத்தன் வருவான், நான் இன்ன மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குற வரைக்கும் அவனை விடவே இல்லை, அப்படியே அவனுக்கு வசவசாவை கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லுவான். உடனே அவனை தன் அருகே கட்டி தழுவி நீதான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை அறிவிச்சவங்க ஜாபிர் பின் அப்துல்லா. இது சஹீஹ் முஸ்லிம் முஸ்னத் அஹமதுல பதிவாகி இருக்குமா. சூனியத்தால தம்பதிகளுக்கு மத்தியில ஒருவர் பத்தி ஒருத்தர் கெட்ட எண்ணம் ஏற்பட செய்யறது, கெட்ட பார்வை ஏற்பட செய்யறது, தீய குணம் உருவாக செஞ்சு 2 பேரையும் பிரிக்கிறது இந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்கு.
ஆனா இது செயல்படுறதுக்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் நாடினால்தான் ஒருவர் மீது சூனியக்காரர்களுடைய ஆளுமையை ஏற்படுத்துவான், அவன் நாடாவிட்டால் அந்த ஆளுமையை ஏற்படுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி யாரையும் அவர்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது. இப்போ சூனியத்தை கற்றுக்கொள்ளலாமா, அது எப்படிப்பட்டது, அதுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத பத்தி இப்னு கசீர் ஆசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போமா. சூனியக்காரர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூனியம் செய்வது குஃப்ரு. சூனியம் செய்யறதுக்காக போறது, என்ன நினைச்சு போனாலும் கூப்பிடுவாங்க, வா அங்க போலாம், நம்ம அதை பண்ணிடலாம், அது செஞ்சா நமக்கு நல்லது கிடைக்கும், அவங்கள நம்ம கைக்குள்ள போட்டுடலாம், அந்த கெட்டதை சரி பண்ணலாம், நவுது பில்லாஹி மின்ஹா, இப்படி வந்து பேச வர்றவங்களும் ஷைத்தானுடைய கையாட்கள் தான் நினைக்கணுமா. சூனியம் செய்வது குஃப்ரு. இதுக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்தை ஆதாரமா காட்டுறாங்க. இது ஒரு இறை மறுப்பு. ஏன்னா கஃபருன்னு சொல்லியிருக்காங்க, விலாக்கின்ன வமா கஃபர சுலைமான் நபி கஃபர் நிராகரிக்கவில்லைனா, அப்ப அந்த ஷைத்தான்கள் எதை சொன்னாங்களோ, ஹாரூத் மாரூத் எதை வந்து கட்டி சொல்லி காமிச்சு மக்களுக்கு சோதனைன்னு சொல்லி காமிச்சாங்களோ, அந்த சூனிய கலை ஹராம், அது வந்து குஃப்ரு, இறை நிராகரிப்பு அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக இந்த குர்ஆன் ஆயத்தை எடுத்து சொல்லுது அப்படிங்கிறாங்க. கலிஃபா உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல சூனியம் செய்யற ஆண்களையும் பெண்களையும் கொன்று விடுங்கள்னு கடிதம் எழுதுறாங்க. ஒரே நாள்ல 3 சூனியக்காரர்களை கொன்றோம்னு பஜாலா பின் அபதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லியிருக்காங்கம்மா. இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஒரு அடிமை பெண் ஒருத்தி சூனியம் செஞ்சான். உடனே அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டதுங்கிற செய்தி ஆதாரபூர்வமாக இடம்பெற்றிருக்குமா. அப்போ சூனியம் செய்யறதுல ஈடுபடுறது மரண தண்டனைக்குரிய குற்றம், மரண தண்டனைக்குரிய குற்றமாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்குமா. சூனியக்காரனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ஆதாரமா நபித்தோழர்கள்ட்ட இருந்தே ஆதாரமான தகவல்கள் கிடைச்சிருக்குது. நபிசல்லாசம் அவங்க சொல்லியிருக்காங்க, சூனியம் செய்யக்கூடியவனுக்கான தண்டனை என்னன்னா அவனை வாளால கொள்வது. ஜுந்துப் அல் அஸ்தி ரஹ்மத்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிச்ச ஹதீஸ் திருமிதியில இடம்பெற்றிருக்குமா. அப்போ சூனியம் செய்யக்கூடியவனுக்கு தண்டனை கொலை அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக நமக்கு மார்க்கம் சட்டங்கள் இருக்கு. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த இப்னு கசீர் ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்கிறாருமா. சூனியத்தினுடைய வகைகள் என்னென்ன இருக்கு. முதல் வகை மொத்தம் வந்து 8 வகையா சூனியத்தை பிரிக்கிறாங்கம்மா. முதல் வகை சுல்தானியர்களுடைய சூனியம். சுல்தானியர்களுடைய சூனியம் அப்படின்னு சொன்னா பிரபலமான 7 கிரகங்களை அந்த காலத்துல வந்து கிரகங்களை வழிபடு. இப்ப கூட சொல்றாங்களாமா, உனக்கு கிரகம் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை அப்படிலாம் சொல்றாங்கல்லம்மா. அதன் மூலமாக தான் ஒருத்தர் நன்மை வருது, அதன் மூலமாக தான் ஒருத்தனுக்கு தீமை வருது, இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இப்படி நம்பிய மக்கள் செய்த சூனியம் சுல்தானிய சூனியம். இந்த மக்களை திருத்துறதுக்காகத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்புனா. 2வது வந்து டெப்ரெஷனை உருவாக்குறது, டெப்ரெஷன், மன அழுத்தம், மன அழுத்தத்தை உருவாக்க செய்யப்படக்கூடிய சூனியம். உதாரணமா ஒரு மரக்கட்டை தரையில கிடக்கிறப்ப பயமில்லாம அதன் மேல ஒரு மனுஷன் நடந்து போயிடுறான். அதே மரக்கட்டை நிலத்துக்கு மேல தண்ணிக்கு மேலேயோ ஒரு பாலமா அமைஞ்சிருக்குன்னு வைங்க. இப்ப சாதாரணமா தரையில ஒரு மரக்கட்டை கிடக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு அது மேல ஏறி போயிடுவோம். அதே மரக்கட்டைய ஒரு ஆத்துக்கு நடுவுல பாலமா போட்டிருக்காங்க, அந்த மரக்கட்டை மேல ஒரு மனுஷன் நடக்கிறான். அந்த அந்த அப்போ அவனுக்கு என்ன செய்வான், கவனமா பயந்து பயந்து நடக்கிற மாதிரி, ஒரு கீழே உள்ள பள்ளத்தை விழுந்துருவோமோ அப்படின்னு அந்த ஒரு பீதி இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி அந்த ஒரு பாக்குறப்ப நம்மளுக்கு தெரியாம உண்டாகிற மன அழுத்தம், அது உண்மையிலேயே அப்படி இருக்காது, இருந்தாலும் தரையில கிடக்கிற அந்த மரக்கட்டை தண்ணியில இருக்கிற மாதிரியோ, அல்லது அது வந்து ஒரு அந்த அந்த மரக்கட்டை வந்து ஒரு பாலமா இருக்கிற மாதிரி அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு என்ன பண்றது, ஒரு பள்ளத்துக்கு மேல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே பயந்து பயந்து நடக்கிறது. ஆனா ஆக்சுவலா அங்க ஒண்ணுமே இருக்காது, தரையில தான் கிடக்கும். நமக்கு மனசுக்குள்ளாக இருக்கிற மன அழுத்தம் அதை பார்த்து நம்மள பயப்பட வைக்குது. இப்படி மன அழுத்தத்தால் ஏற்படுத்தப்படக்கூடிய சூனியம். கண் திருஷ்டிங்கிறது இந்த வகையை சேர்ந்ததுதான். நபிசல்லாசம் அவங்க சொன்னாங்க, அல் ஐன் ஹக், கண் திருஷ்டி என்பது உண்மைதான். விதியை ஒன்று முந்துவதாக இருந்தால் அது கண் நேர்வாக இருக்கும், கண் திருஷ்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜின்களுடைய உதவியால், 3வது வகை ஜின்களுடைய உதவியால் செய்யப்படக்கூடிய சூனியம். ஜின்கள்லையும் நம்மள மாதிரியே முஸ்லிம்களும் இருக்காங்க, காஃபிர்களும் இருக்காங்கம்மா. அவங்க இருக்காங்க. அந்த மனுஷங்களுக்கு ஜின்கள் இயற்கையிலேயே வந்து ஷைத்தானும் ஒரு ஜின் தான். அவன் மனுஷனோட எப்படி வந்து நம்மளுடைய கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கான்டாக்ட், நம்மளுடைய உணர்வு ரீதியாக கான்டாக்ட் பண்ணி நம்மளுடைய வந்து எப்படி நம்மளுடைய தீமையான விஷயங்கள் நம்மளுடைய மனசுக்குள்ள தூண்டுறாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ஷைத்தானோட வேலை. இந்த ஷைத்தான், இந்த ஜின் இனத்துக்கும் நமக்கும் இருக்க இந்த தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா. இதனால மனுஷங்களை வந்தடைகிறது அவங்களுக்கு எளிதா இருக்குது. மந்திரிக்கிறது, புகை போடுறது, தனிமையா இருக்கிறது, இந்த மாதிரி வழிகள்ல ஜின்களுடைய தொடர்பை பெற்றுக்கொள்ள முடியும்னு இது சம்பந்தப்பட்டவங்க சொல்றாங்க. வல்லாஹு அலம்.
ஆசிரியர் பதிவு செஞ்ச கருத்தை பதிவு செய்கிறேம்மா. இதை பற்றி விளக்கங்கள் வந்து இப்படி சில பேர் செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இருந்து மக்களை வந்து மக்களுடைய மதிமயங்கி அதில் பல தீமைகள் நடக்குது. இது ஒரு வகையான சூனியம் செய்கிறாங்க. 4வது கண்கட்டு வித்தை. கண்கட்டு வித்தை என்னன்னா, நம்ம வந்து கண் பார்வை வந்து ஒண்ணு மேல நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து செய்யும் பொழுது மற்றதை கவனிக்க மாட்டோம். அதை நம்மள கவனிக்க வச்சு மற்ற விஷயங்களை அப்படியே ஏமாத்தி நம்மளை அப்படியே மாத்துறது. இதை சொல்லும் பொழுது தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க, ஃபிரௌனுடைய காலத்துல செய்யப்பட்ட சூனியம் இந்த மாதிரியான சூனியம் தான். அப்போ அந்த இடத்துல அழகான குரான் ஆயத்தை அவங்க சொல்றாங்கம்மா, கால அல்கு ஃபலம்மா அல்கௌ சஹிரு அயுனன் நாசி வஸ்தர்ஹபுஹும் வஸ்தர்ஹபூஹும் வஜாஉ பிசிஹ்ரின் அவீம். அதாவது நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மூசா நபி சொல்றாங்க, நீங்களே போடுங்கன்னு சூனியக்காரங்களை பார்த்து சொல்றாங்க. அவங்க போட்ட உடனே கயிறுகளும் கைத்தடிகளும் அவர்களுடைய சூனியத்தால் பாம்புகள் சீறுகதை போல அவர்களுக்கு காட்டப்பட்டது. فلما ألقوا سحروا أعين الناس واسترهبوهم وجاءوا بسحر عظيم. அவங்களுக்கு அப்படியே அதாவது பாம்பா மாறல, அவங்க கண்கட்டு வித்தையினால அப்படி மாறின மாதிரி காட்டப்பட்டது. ஆக்சுவலா சூனியமே இதுதாம்மா, இல்லாத ஒண்ணா இருக்கிற மாதிரி நினைக்க வச்சு மன அளவுல அழுத்தத்தை ஏற்படுத்துறது. இது வந்து ஒரு கண்டிப்பா மேஜிக் செய்யறாங்க பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கப்பவே அவங்க என்னமோ பண்ணிடுவாங்க. ஒரு மனுஷனை அறுத்து 2 பறிக்கு மறுபடியும் ஒன்னாக்குற மாதிரி அவங்க எல்லாமே செய்த ட்ரிக்ஸ் தான். பட் ஆனா நமக்கு தெரியாது. நம்ம அடுத்தது வந்துமா நவீன விஞ்ஞானம், நவீன பொறியியல் கருவிகள். இப்ப நான் தெளிவாவே சொல்ல முடியுமா, அப்ப இதை இப்னு கதீர் ஆசிரியர் எழுதினப்ப அந்த வருஷத்துல செல்போன்லாம் வந்திருக்காது. இப்ப இந்த செல்போன் எல்லாம் இந்த சூனியத்தை தான் பண்ணிட்டு இருக்குது. சுத்தி இருக்கிறது எதுவுமே தெரியாது. நம்ம அப்படியே மூழ்க வச்சு நம்மள அப்படியே குழப்ப வச்சு நவீன பொறியியல் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கம்மா. அவர் பாவம் அந்த காலத்துல இந்த சாவி கொடுத்தா ஓடுற பொம்மையை மட்டும்தான் உதாரணமா காட்டியிருக்காரு. நவீன பொறியியல் சாவி கொடுத்தா அந்த குதிரை பொம்மை ஓடுது, தூரமா இருக்கவனுக்கு எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். ஆனா சாவி ஏற்கனவே கொடுக்கப்பட்டது தெரியாது. இது சாவி கொடுக்கப்பட்ட பொம்மைகளாக இன்னைக்கு இருக்க மக்கள் சுத்துறதை பார்த்தா விஞ்ஞானம் மிகப்பெரிய சூனியம். விஞ்ஞானத்தினுடைய சாதனைகள் அது வந்து அப்படியே வந்து நம்மளுடைய மதிய மயக்கி அதுதான் வாழ்க்கை அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்து. பார்த்தீங்களா, இது ஒரு வகையான சூனியம்னு சொல்றாங்க. இதை சொல்லும் பொழுது இது அதே ஃபிரௌனுடைய சூனியக்காரங்க எப்படி அந்த கயித்தை மாத்தினாங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. கயிறுகள்ல பாதரசத்தை வந்து ஃபுல்லா நிரப்புறாங்க. அவங்க மெர்க்குரியை ஃபுல்லா நிரப்பி அப்படியே கீழே தூக்கி போடுறப்போ அந்த பாதரசத்தின் காரணத்தால் அது நெளியுது. அங்கேயும் ஒரு சயின்ஸ் தான் செயல்பட்டிருக்கு. சயின்ஸும் ஒரு வகையான சூனியம்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்கம்மா. அதே மாதிரி சில நேரங்கள்ல சொல்லுவாங்க, நீங்க தண்ணியை பார்த்துட்டு வானத்தை பாருங்க உங்களுக்கு அந்த உருவம் தெரியும், இப்படிலாம் மக்களை ஏமாத்துவாங்க. இது எல்லாமே விஞ்ஞான ரீதியான ஏமாற்று வித்தைகள் தான்மா. அது இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்றாங்க. ஒரு கோயில் ஒண்ணுல அதாவது ஒரு குப்பையை எரிச்சிட்டு இவங்கெல்லாம் முன்னாடி ஏற்பாடு பண்ணிடுறது. ஒரு கண்ணாடியில வந்து மக்களை கண்ணாடியில பார்க்க வைக்கிறாங்க. பார்த்தா அப்படி வெளிச்சம் தெரியுது. இது வெளிச்சம் தெரியுதுன்னு மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போய் நிக்கிறப்போ உள்ளுக்குள்ள அவங்க அதுக்கு ஒரு குப்பைகள் எல்லாத்தையும் போட்டு எரிச்சு அதை கண்ணாடியில பிரதிபலிக்க வைக்கிறாங்க, தந்திரம் பண்றாங்க. இந்த மாதிரி சில விஞ்ஞான ரீதியான சில விஷயங்களை அது வந்து பிரதிபலிக்க வைக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சயின்ஸை யூஸ் பண்ணிட்டு மக்களுடைய மதிய மயக்கி அவங்கள வந்து அப்படி நம்ப வச்சு அவங்கள வந்து அவங்களுடைய மதிய மயங்க வைக்கிறது. இது வந்து ஒரு வகையான சூனியம். அடுத்து 6வது சூனியத்தை சொல்றாங்கம்மா, உணவுப் பொருட்கள்லையும் எண்ணெய் வகைகள்லையும் மருந்துகள் கலந்து செய்யப்படக்கூடிய சூனியம். ஆக்சுவலா இன்னைக்கு டாக்டர்ஸே நமக்கு வந்து டெப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அதுக்கு மன அமைதிக்கு நிறைய மருந்துகள் கொடுக்குறாங்க. இதையும் நம்ம சொல்லலாமா, இந்த வகையான விஷயங்களும் நம்ம அதில் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சில பொருட்களுக்கு சில ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கிற மாதிரி சில பொருட்களுக்கு சில தன்மைகள் இருக்குது. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மருந்துகளை பயன்படுத்தி மக்களை ஏமாத்துறாங்க. மக்களை ஏமாத்திட்டு இது எங்கள்கிட்ட இந்த மருந்து இருக்குது, இதை வச்சா இவங்க நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அடுத்து மன வசீகரத்தால் செய்யப்படக்கூடிய சில பேரை பார்த்தாலே இயற்கையில ஈர்க்கப்படுவோம். அந்த சக்தி யார்கிட்ட இருக்கோ அவங்க மக்களை தன் பக்கமாக அப்படியே இழுத்து அவங்கள நம்பக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த பாமர மனிதர்கள் அவங்களுக்கு தப்பு செய்ய பயப்படுவாங்க. ஐயோ இவங்களுக்கு தப்பு செய்யக்கூடாது, இவங்கள்ட்ட ஏதோ சக்தி இருக்கு அப்படின்னு நினைக்க இது மனோ வசீகரம். ஒரு சில பேருக்கு அந்த வசீகர தன்மை இருக்குமா, பேச்சுல கூட மாந்திரிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வசீகர பேச்சுல மயங்கி அவங்களுக்கு ஏதோ பெரிய சக்தி இருக்கமான்னு நினைச்சு அவங்க ஏமாந்து போறது. அடுத்தது 8வது சூனியம் வந்து கோல் மூட்டி சாமர்த்தியமா ஒருத்தருக்கு ஒருத்தரை பிரிக்கிறது. இதுவுமே ஒரு வகையான சூனியமா. மக்கள் மத்தியில பிளவு ஏற்படுத்துறதுக்காக கோல் மூட்டுறது. இது வந்து தடுக்கப்பட்டது. ஆனா மக்கள் மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையில எதிரிகளுக்கு இடையில ஒற்றுமையை கொலைச்சு அவங்களுக்கு நமக்கு சாதகமாக முடிவுகளை பெறக்கூடிய விஷயத்துல சொல்லக்கூடிய கோல் வந்து போர் தந்திரம். இது தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க.
இது செஞ்சாதான் நம்ம வந்து வெற்றி நேர்மையான முறையில் வெற்றி அடைய முடியும்னா அந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர மற்ற நேரத்தில் கோல் மூட்டி இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட பிரிவினைகள் ஏற்படுத்துறதும் ஒரு வகையான சூனியம். இப்படி 8 வகையான சூனியம்னு சொல்றாங்கம்மா. சூனியத்துக்கு சிஹர் அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்லப்படுது. சிஹர் அப்படிங்கிறது காரணம் தெரியாதது அப்படிங்கிற அர்த்தம் அம்மா. காரணம் தெரியாது ஆனா அது வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி. விரிவுரையாளர் குர்துபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நம்முடைய கொள்கைப்படி சூனியம் உண்டு, அதுக்கு யதார்த்தம் உண்டு. சூனியத்தின் பொழுது அல்லாஹ் தான் நாடியதை மாற்றுகிறான், படைக்கிறான். ஆனா அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால நடக்குது. இதுல இன்னும் நிறைய வகைன்னு ஒரு 5 வகையை சொல்றாங்கம்மா. எப்படி இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அது சூனியத்துடைய வகைகள் பார்த்தோம். எந்த முறையை கொண்டு கையாளுறாங்கன்னா கையால செய்யற தந்திரம், அது வந்து மேஜிக் செய்கிறாங்கள, நம்ம மேடையில் வச்சு செஞ்சு காமிக்கிறாங்களா, அது வாயால் சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள், ஷைத்தான்களுடைய வாக்கு, மருந்து கொடுக்கறது, புகை போடுறது, இது மாதிரி எல்லாம் செஞ்சு ஏதோ ஒரு வகையில் அப்படியே வந்து அந்த சிகரை வந்து செய்கிறது, சூனியத்தை செஞ்சு மக்கள் மனசில் மாற்றத்தை கொடுக்கறது. சூனியத்தை கற்கலாமா அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்கம்மா. சூனியத்தை கற்பது, ஒரு சூனியம் செய்வது அனுமதிக்கப்பட்டது, தனக்கு பயன் தரும் நம்பி ஒருத்தர் கற்றுக்கொண்டால் அவர் இறை மறுப்பாளர் ஆவார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்கம்மா. ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் சூனியக்கலையை கத்துக்கிட்டா நீ பயின்ற சூனியத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லணும்னு அவர்கிட்ட விளக்கம் கேட்பாங்களாம். அது வந்து பாபிலோனிய மக்கள் நம்பின மாதிரி குஃப்ரியத்துக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி விளக்கம் அவங்க சொன்னாங்கன்னா, அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பா காஃபிர் தான். அந்த மாதிரி முறையில செய்யறது கண்டிப்பா குஃப்ரியத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த பக்கம் போறதே குஃப்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சு கொள்ளலாமா. அதாவது சூனியக்காரன் சூனியத்தால ஒருத்தரை கொலை பண்ணிட்டான்னு சொன்னா, அவன் இறந்து போயிட்டான், அவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்து அதனால மௌத்தாயிட்டான், அவன் நிரூபிச்சுட்டாங்கன்னு சொன்னா இதற்கான தண்டனைய எல்லா அறிஞர்களுமே ஹத் அப்படிங்கிறாங்க. ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க கிசாஸ்ங்கிறாங்க. ரெண்டுமே மரண தண்டனை தாமா. என்ன வித்தியாசம்னா, ஹத்னா வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இது கிடையாது, பரிகாரம் கிடையாது, கண்டிப்பா தண்டனை நிறைவேற்றி தான் தீரணும். கிசாஸ்னா பாதிக்கப்பட்டவங்க பரவாயில்ல நாங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்லி மன்னிச்சா அவங்கள விட்டு விடலாம். அப்ப எந்த வகையிலையும் இதுக்கு மரண தண்டனை தான் தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த இப்ப நம்ம சொல்லலாம், சரி நாங்க சூனியம்லாம் வைக்கல, யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, அதை எடுக்கிறதுக்காக நாங்க யார்கிட்டயாவது போகலாமான்னு கேட்டா இது வெறுக்கத்தக்கதுன்னு தான் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. நமக்கு அதுக்கான சூறாக்கள், ஆயத்துக்கள் என்ன நபிசாசம் அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அது நம்ம கிட்ட இருக்கு. அதன் மூலமாக இறைவன்ட்ட பாதுகாப்பு தேடணும். நபிசல்லாசம் அவங்களுடைய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட அவங்க சொல்றாங்க, நபிசாசம் அவங்கள்ட்ட யார சொல்லலாம், உங்களுக்கு செய்யப்பட்ட அந்த சூனியத்தை நம்ம பிரிச்சு பார்க்கலாம் தானே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நபிசாசம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஷிஃபா கொடுத்துட்டான், அதை பிரித்து காட்டுவதன் மூலம் மக்களிடம் வன்மத்தை தூண்டி விடுவேனோ என்று நான் அஞ்சுகிறேன். வன்மம்னா என்ன, நாளைக்கு பின்னாடி இது மாதிரி யாரும் நானும் செய்யலாம், பிரிச்சு பார்க்கிறேன், பலவித ஏமாற்று வேலைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லம்மா. இதுவுமே புகாரில பதிவாகி இருக்கு. இப்போ இதனுடைய இறுதியில ஒரு ஒரு சின்ன அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பெருமை, அதாவது நம்முடைய இப்னு கசீர் ஆசிரியர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை நான் சொல்லி நம்ம நிறைவு செய்யறேம்மா. வஹப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு சூனியம் வச்சிருக்கோம், கணவன் மனைவி கடையில இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா இந்த முறையை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. 7 இழந்த மர இலைகள் இருக்குல்லம்மா, 7 இலைகளை எடுத்து நல்லா அரைச்சு தண்ணியில கலந்து கொள்ளணுமா. அப்புறம் அந்த தண்ணியில ஆயத்துல் குர்சி, நம்ம குரான்ல ஆயத்து குர்சி இருக்குல்லம்மா, அந்த ஆயத்துல் குர்சி ஆயத்தை தண்ணியில ஓதணும். சூனியம் யார் வைக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கள ஒரு 3 மிடரு தண்ணி, அந்த தண்ணியை குடிக்க வச்சுட்டு மிச்ச தண்ணியில அவங்கள குளிக்க வச்சா அவங்களுக்கு செய்யப்பட்ட சூனியம் அகன்று விடும். அவங்களுக்கு மனைவியை பிரிக்கிறதுக்காக, கணவனை பிரிக்கிறதுக்காக செய்யப்பட்ட சூனியம் அகன்று விடும். இது ஒரு மிகச்சிறந்த சிகிச்சை முறை அப்படின்னு பதிவு செய்யறாங்க. வல்லாஹு அலம். எல்லாத்த விட ரொம்ப சிறந்த முறை எதுன்னு சொன்னா நாசூரா ஃபலக் சூராங்கிற 2 அத்தியாயங்கள், பாதுகாப்பு கோரக்கூடிய இந்த அத்தியாயங்களை கொண்டு பாதுகாப்பு தேடுவதுதான் மிகச்சிறந்ததுங்கிறதையும் இப்னு கசீர் ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தப்சீர் ஆசிரியர் பதிவு செஞ்ச விஷயங்களை நான் வந்து இங்க என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரைக்கும் நான் பகிர்ந்திருக்கேம்மா. வல்லாஹு அலம் வல்லாஹு அலம் வல்லாஹு அலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து நமக்கு முழுமையான பாதுகாப்பு தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.